இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான்
இகன் தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மத்தேயு நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை எழுச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் நமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருவருகை காலத்தின் 4வது இறுதியான வாரம். எல்லாரும் ஒரு வகையில அரசல் புரசலாக இருக்கக்கூடிய நேரம் இது. எல்லாரும் பிஸியா இருப்பாங்க பாருங்க. ரோடு ஃபுல்லா பிஸியா இருக்கும், வீடு ஃபுல்லா பிஸியா இருக்கும், பள்ளிக்கூடமும் பிஸியா இருக்கும். ஒரு பக்கம் தேர்தல் முடிவு முடிஞ்சும் முடியாம இருக்கும், ஒரு பக்கம் வீட்டை சுத்தப்படுத்துறது, இன்னொரு பக்கம் பாவசங்கத்துக்காக பகுத்தந்தியர்கள் தயார் பண்ணுவது, இன்னொரு பக்கம் குடில் கட்டுவது, இன்னொரு பக்கம் துணி வாங்க போவது, இன்னொரு பக்கம் போத்தீஸுக்கு போவது, இன்னொரு பக்கம் கேக்கு வாங்க போகிறது என்று பலதரப்பட்ட வகைகளிலே நாம் பிஸியாக இருப்போம் 4வது வாரம். ஏன்னா இன்னும் 4 நாளில் தலைவர் பிறக்க போகிறாரே, அந்த ஒரு சந்தோஷத்திலையா, அல்லது மீட்பு தரப்போகிறார், எல்லா மீட்பையும் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆனந்தமா தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்மஸ் வந்தவுடன் தானே இந்த காரியங்கள் வழக்கமாக தட்டாமல் கொட்டாமல் வருகின்ற விருந்தாளியாக நடைபெறுகிறது. நன்கு கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தயாரிப்பு மட்டும் போதுமா என்பது என்னுடைய கேள்வி. மாறாக பல காரியங்களிலே, பல சூழ்நிலைகளிலே முடிவுகள் எடுக்கிற சமயத்திலே கொஞ்சம் நிதானமாக யோசித்து சூழ்நிலைகளை கருதி அறிந்து தெரிந்து புரிந்து ஆய்வு செய்து ஆவியினுடைய வழிநடத்துதலே சில முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்வான செய்தியாக இருக்கும். அருமையான ஆனந்தம் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை ஆட்கள் பலர் குறுக்கிட்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடுவார்கள். இந்த காலகட்டங்கள் என்னத்தையாவது சொல்லி குழப்புற ஆட்கள் நிறைய உண்டு இந்த சமூகத்தில். இதுக்கு ஜாதி மதம் எல்லாம் தடை கிடையாது. சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் கலை இழந்த மாளிகையாக்கிவிடும். சில ஆசைகள், கொள்கைகள்
வண்ணம் காட்டி கண்ணை மறைத்து குடும்பத்தையும் புது குடும்பங்களையும் காலிலே தடுமாற வைத்து விடுகிறது. கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவனும் கூட சில நேரங்களிலே விளையாடலாம். புருஷனும் விளையாடலாம், மனைவியும் விளையாடலாம், பிள்ளைகளும் விளையாடலாம். இது போன்ற நேரங்களிலே கட்ட பஞ்சாயத்து, காவல்துறை, கோர்ட் விவகாரத்து என்று விபரீதங்களிலே சிக்கி பெருமை மிக்க குடும்பங்களும் தெருவுக்கு வருகிற சிறுமை அடைகிற சூழலை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்க முடியும்? யோசித்து பார்ப்போம். யோசேப்பு மரியாவின் குடும்பமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இறைவனின் திட்டத்தை புரியாத வரையில் புனிதரின் குடும்பமும் தப்ப முடியாது. மனைவியை விலக்கி விடலாமா என்று சிந்திக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல நல்ல மனைவிகளையே விலக்கி விடலாமா என்று கூட நல்ல கணவர்கள் கூட யோசிக்கிறாங்க. அதுக்கு யாரு செடி ஊத்தணும் பண்றா? வீட்டில் உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்களும் தான் காரணம் என்பது என்னுடைய பார்வை. அவன் நல்ல பையனா இருப்பான், நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்களை கெடுக்கக்கூடிய சூழலை சுற்றி இருக்கிறவங்க. அது மட்டுமல்ல, அவர்களும் காரணமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனைவியை விலக்கி விடலாமா என்று சிந்திக்கிறார். காரணம், இது என்கேஜ்மெண்ட் ஆயிற்று. ஆனால் அதுக்குள்ள கருவுற்றிருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், என்ன சொல்லுவோம் இந்த பிள்ளைகளை பற்றி? யோசேப்பு நேர்மையாளர், கடவுள் பக்தர். தன் குழப்பத்திற்கு தீர்வு காண இறை உதவியை தேடுகிறார். வேற சுயநல உதவிகள் இல்லை, இறை உதவி. அமைதியில், தூக்கத்தில், தியானத்தில் இறை உதவி, வெளிப்பாடு, தெளிவு அவருக்கு கிடைக்கிறது. எனவேதான் சில சமயங்களில் நான் சொல்லுவேனே, அவசரப்படாத கொஞ்சம் ஓய்வெடுத்து அமைதியிலே ஜெபித்து சில முடிவுகளை எடுங்கள் என்று சொல்றது காரணம்தான். இறை திட்டத்தை தெரிந்து கொள்கிறார். சமுதாயத்தில் தன் பங்கினை உணர்கிறார். தன் குடும்ப சுமை இப்பொழுது சுமையாக தோன்றுகிறது. பாருங்க, குடும்ப சுமைகள் நம்மை அழுத்தும் வேளைகளிலே குடும்பங்களின் பாதுகாவலர் யோசேப்பின் துணை நாம் வேண்டுவோம். இறைவன் தன் தொண்டர்களை அனுப்பி உதவுவார். வாழ்க்கை பயணத்திலே குடும்பம் இப்பொழுது பல மடங்காக மகிழ்ச்சி நிறைவை தருகின்ற வகையிலே அமையும். பாருங்க, யோசேப்பு கனவிலே தனக்கு சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டு மரியாவை, நம்மள போல மனுஷன் தானே அவரும், மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி சொல்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நமது வாழ்வின் முக்கியமான பண்பு என்றால் அது மிகையாகாது. அதற்கு எதிர்மாறாக இருப்பதுதான் சந்தேகம். எனவே யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சூழ்நிலையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட வேண்டிய கேள்வி இது. உதாரணமாக யோசேப்பின் வாழ்விலே நாம் நடந்ததை பார்த்தால் தெரியும். யோசேப்பிற்கு மரியா திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். அவர்கள் கூடி வாழும் முன்பு மரியா கருவுற்றிருக்கிறார். இதனை நமது வாழ்வோடு நாம் தொடர்படுத்தி பார்ப்போம். நமக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறாள் என்கிற செய்தி கேள்விப்பட்டதா? நாம் என்ன செய்வோம்? நாம் செய்வது என்னவாக இருக்கும்? உடனடியாக திருமணத்தை நிறுத்துவோம், பெண் வீட்டாரை ஏளனம் செய்வோம். மற்ற ஒன்றுமே நமது எண்ணத்திற்குள் வராது. ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்ட பெண்ணை ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் அது அவரது பெருந்தன்மை அல்ல, மாறாக நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய திறன். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றில்லாமல் ஒன்றை பொறுமையாக ஆராய்ந்து பார்த்தால் எடுக்கக்கூடிய முடிவு, அதன் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இதுதான் யோசேப்பை தனித்துவமிக்க மனிதராக அடையாளம் காட்டியது. நமது வாழ்விலும் இயேசு நம் மத்தியிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் நல்ல பரிசுத்தாவின் அடிப்படையிலே அதை சிந்திக்க வேண்டும். நாம் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது நமக்கு வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை தவிர்த்து விட்டு அவர்களது நிறைகளை அலசி ஆராய்ந்து நல்ல முறையில் உறவை பலப்படுத்துவதற்கான ஆசிர் வேண்டி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நிச்சயம் பிறக்கிற ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே பல அதிசயங்களை உண்டு பண்ணுவார். நமது வாழ்க்கையிலும் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுவது இயல்பு. அந்நேரங்களில் நாம் உள்ளம் கலங்குவதும் உண்டு. இவ்வாறு சலனமுற்றிருக்கிற வேளைகளிலே நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கத்தான் தோன்றுமானால் நாம் உணர்ச்சிக்கு அடிமையாகி விடாமல், அன்புக்கு அடிமையாகி விடாமல் நிதானமாக சிந்தித்தால் சில வேளைகளில் நம் சிக்கல்களுக்கு ஒரு சரியான தீர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. யோசேப்பின் வாழ்வில் ஏற்பட்ட பல துன்பங்களையும் அவர் நேர்மையான மனத்தோடு சந்தித்தார். கடவுளின் உதவியை நாடினார். அந்த உதவி அவருக்கு எப்போதுமே கிடைத்தது. கடவுளின் செய்தி யோசேப்புக்கு வானதூர் வழியாக வழங்கப்பட்டது என நற்செய்தி கூறுகிறது. நமக்கும் கடவுளின் உதவி உண்டு.
ஆனால் நாம் அந்த உதவியை நாடுவதற்கு பதிலாக நம்முடைய சொந்த சக்தியிலேயே நம்பிக்கை கொண்டு வழி தவறி போவதும் உண்டு. எங்கு நேர்மையான உள்ளம் இருக்கிறதோ அங்கே கடவுளுக்கு உகந்த முடிவெடுக்கக்கூடிய பண்பும் இருக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நேர்மையோடு வளர எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிதறிய மக்கள் மைந்தனில் உறைவிடம் காண்பர். எழுச்சுடராம் எது நோக்குடனே எந்தன் பாடல் எழும் இடமே. வாழ்வின் ஊற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. கனிவோடு உலகை காக்கும் எது நோக்கின் விடியல் நீரே.
அவரில் நாம் வழி கண்டடைய ஏற்ற காலம் நமக்கென பிறந்தார். எழுச்சுடராம் எதிர்நோக்குடனே எந்தன் பாடல் எழுமும் இடமே. வாழ்வின் மூற்றே முடிவற்றவரே, வாழ்க்கை பயணம் உமை நம்பியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.